சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விஷயம் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். கதிர் வந்து தனாவ கூட்டிட்டு அப்படியே வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தான் நம்ம மாயா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. "ஏய் தனா கால்ல பார்த்தியா? வித்தியாசமா இருக்கு. நம்ம முதல்ல போனோம். தனாக்கு எப்படி இது மாரிலாம் பிரச்சனை வந்துச்சு? அப்பன்னா அவன் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அவன் சொன்னதெல்லாம் என்னைக்கு அவன் உண்மை பேசியிருக்கான். நம்ம முதல்ல வந்து போவோம். ஜானகி அத்தை வேற பாட்டமா இருக்காங்களே! இப்ப எப்படி வந்து சொல்றதா வேணாமா? இந்த மாரி நேரத்தில வந்து எதுவும் சொல்ல வேணாம். நம்ம மாட்டுக்கும் வந்து தனாவ கொண்டு போய் சேர்ப்போம். நடந்த விஷயத்தெல்லாம் வந்து மாத்துவோம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா. சரின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் ஜானகி வந்து பாட்டமாவே இருக்காங்க, தூங்காம. ஏன்னா, தனா வந்து வீட்ல இல்லங்கிற விஷயம் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு தானே போயிருக்காங்க. நம்ம மாயாவும், கதிரும். அதனால வந்து அப்படியே வந்து தூங்காம இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே! மாயா, கதிர் வேற எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இப்ப அவங்க தேடி போன நேரத்தில வந்து நம்ம மாட்டு ஃபோன் அடிச்சேன்னா, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? புரியலையே! கடவுளே! என்னை ஏன்பா இப்படி வந்து சோதிக்கிற? அப்படின்னு சொல்லி சாமி ரூம்ல முன்னாடி வந்து நின்னு விளக்கேத்தி, அப்படியே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உடனே வந்து யாரோ வரத பார்த்தோன்னே வந்து அப்படியே தனியா வந்து நிக்கிறாங்க. நம்ம ஜானகி அம்மா. "என்ன ஜானகி தூங்காம இங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரமணி பாட்டிக்கிட்ட பேசுறாங்க. எப்படி ஒத்துமையா இருக்க வேண்டியவங்க, நம்ம குடும்பத்தில என்னென்ன நடக்குதுன்னு எனக்கே ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறப்ப, தனாவ ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்குறாங்க. இது மாரி ஆயிடுச்சுங்கிற மாரி அவங்க வந்து சொன்னோனே, சரிப்பா நாங்க பார்த்துக்குறோன்னோனே, தனாவ கூட்டிட்டு போறாங்க. தனா எப்படி தான் வந்து பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. இவள நெனச்சா ஒரு பக்கம் கோவம் கோவமா வருது. இன்னொரு பக்கம் இவ ரொம்பவே நல்லவளா இருக்கா. அதனாலேயும் வந்து நான் பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருக்கேன்னு சொல்லி கதிர் வந்து கன்னாபின்னான்னு கோவத்துல வந்து இருக்காங்க. என்ன பண்றது? தனா தான் யார் என்ன சொன்னாலும் நம்புவாளே! அதுவும் அந்த கார்த்திய வந்து லவ் பண்ணி அவ வச்சுட்டா. அதனால கார்த்திக் ஏதாவது பிரச்சனைன்னா, தனா வந்து போய் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ட்டு, கார்த்திய காப்பாத்த கூட போயிருக்கலாம்ல. அதுக்குன்னு இப்படியா? சொல்றதும் கேட்க மாட்டேங்கிறா! அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, 4, 5 பேர் வந்து ரூம்க்குள்ளேயும் வெளியும் வந்து மாறி மாறி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஏதாவது பிரச்சனையா? என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு சொல்லி, ஜானகி அம்மாவுக்கு வந்து ஃபோன் அடிச்சு எதுவும் சொல்லிடுவோன்னு சொல்ட்டு ஜானகி அம்மாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே வந்து என்ன நடந்துச்சுங்கிற மாரி கேட்குறாங்க நம்ம ஜானகி அம்மா. "ஃபோன் அடிச்சு எதுவும் சொல்ல மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, "இல்ல தனாவ பார்த்துட்டோம். அப்பாடா! கடவுள் வந்து கைவிடல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "வீட்டுக்கு வர வேண்டியது தானே?" "இல்ல நாங்க கொஞ்சம் லேட்டா தாமதமா வரோம்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன தனா வந்து கோச்சுக்கிட்டாளா? அவ பண்ணது தப்புன்னு சொல்லி நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். கதிரு அவள எதுவும் தப்பா நெனச்சுக்காதப்பா." அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வீட்ல தான் வந்து தனா இருந்தா. எல்லாம் ஓகே தான். ஆனா, இங்க ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. என்ன பிரச்சனையாச்சு? எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்கன்னோனே, நாங்க இப்ப இந்த இடத்துல இருக்கோங்கிற மாரி சொல்லிர்றாங்க. என்னது அந்த இடத்துலயா? என்னப்பா ஆச்சு? ஏன்பா அந்த இடத்துக்கு போயிருக்கீங்கன்னு ஜானகி அம்மா வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல உடனே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிர்றாங்க. என்னப்பா அது இப்படி ஆயிருச்சு? நான் முதல்ல வரேன். இல்ல பெரியம்மா, நீங்க வீட்ல இருந்தா மட்டும் தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். நானும், கதிரும் இங்க தானே இருக்கோம். நாங்க வந்து பார்த்துக்குறோம். எதுவா இருந்தாலும். சரிங்களா? தனா எப்படி வந்து நம்ம வீட்ட விட்டு வெளிய போனது யாருக்கும் தெரியாதோ, அதே மாரி தனா வந்து வீட்டுக்குள்ள வரதும் யாருக்கும் தெரியக்கூடாது. நாங்க தான் 2 பேர் இருக்கோம்ல. எல்லா பிரச்சனையும் நாங்க பார்த்துக்குறோம். அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. காலையிலக்குள்ள வந்து தனாவ எப்படி இருந்தாலும் நாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். இதுதான் எங்களோட எண்ணமும் செயலா இருக்கு. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கிறேன். நல்லதா தான் சொல்லுவாங்க. நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொன்னோனே, கடவுளே! ஏன்பா எங்கள சோதிக்கிற? ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வருது. இப்ப தனா இல்லங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுச்சுன்னா, அப்புறம் தனா எதுக்காக போனா? ஏன் போனாங்கிற விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரியுமே! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது, சிவராமா! நீ என்னப்பா லேட்டா வந்திருக்க? போம்போது தனா மாரி ஒரு பொண்ண வந்து பார்த்தேன். அதனால தான் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போனேன். "நம்ப தனா உள்ள தானே இருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, ஜானகி அம்மா வந்து தடுமாற்றத்தோட, "ஆமாப்பா, நம்ப தனா எங்க போப்போறா? ரூம்ல தானே தூங்கிட்டு இருப்பா" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "ஏன் அண்ணி நீங்க பாட்டமா இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிற மாரி சமாளிக்கிறாங்க. தனாவ வேற இவரு வேற பார்த்துருக்காரு. இப்ப வெளிய போனது தனான்னு, வெளிய வேற வாய்ப்பு இருக்கே. காலையிலக்குள்ள வரலன்னா என்ன செய்ய போறோம்னு தெரிலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஜானகி அம்மா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.